கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆடின வேட்டையை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு பார்க்க போறீங்கடா. ஓங்கின கை எவனோடதுன்னு தெரியணும், பேசின வாய் எவனோடதுன்னு தெரியணும். உங்களை அனுப்புன அந்த யாருன்னு இப்போ தெரியணும். 18 வயசு கிலோ உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ், இந்த ஃபைட்டை பார்க்காதீங்க. வாயை திறந்து பேசுறாரா? பேச மாட்டேங்கிறாரு. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே கவலை என்ன? திமுக மேல என்ன பொய் வழக்கு போடலாம், என்ன பொய் கேஸ் போடலாம். எங்க தண்ணி வருதோ இல்ல அக்கா தண்ணி வரணும். டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும். காவேரி சொன்ன. What is the problem? All problem. தீர்த்து வைக்க போறீங்களா? கலைஞரின் பேரனே, ஸ்டாலினின் தவ புதல்வனே, திரு உதயநிதி உங்களுக்கு தான் ஒரு கேள்வி. அது எப்படி உங்க தாத்தா காலத்துல நீங்க ஆட்சி செய்த காலத்துல சரியா தண்ணி வரலன்னு சொல்லி தான் நீங்க பால் குடிச்சீங்களோ? அதாங்க, காவேரியில சரியா தண்ணி வரலன்னு சொல்லி தான் நீங்க பால் குடிச்சீங்களான்னு கேட்குறேன். ஐயா, நான் எவிடன்ஸ் இல்லாமல் எதையும் சொல்றது இல்லை ராஜா. ஏன்னா நீங்க ஆசைப்பட்டு ஒருத்தர் சிஎம் ஆக்கணும்னு ஒரு கூட்டு களவாணித்தனம் பண்ணீங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உங்கள் பெருமையை சொல்லியிருக்காரு, கேளுங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர் பேச ஆரம்பிச்சுட்டா. பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசு, பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசு. அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. உங்க பெருமையை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது என்ன கதை நீங்க சொல்லுங்க. அப்புறம் நீ வேதா இல்லம், நீ வேதா இல்லம், வேதா இல்லம், நீ வேதா இல்லம், நீ வேதா இல்லம் போகாதன்னு படிச்சு படிச்சு யாராவது உங்களுக்கு சொன்னாங்களா ராஜா? அந்த பக்கம் போயிருந்தீங்கன்னா ஒரு பெண் எப்படி உங்க தாத்தாவையே கதற விட்டாங்க, அதுக்கப்புறம் பெண்களை தரைக்குறைவாக பேசினா எப்படி ரிவீட் அடிச்சாங்க அப்படின்னு அந்த வேதா இல்லத்தின் பக்கம் நீங்க போயிருந்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா செய்த வரலாறு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பக்கமும் போகல. அதனாலதான் இப்படி கேவலமா பேசிக்கிட்டு சுத்துறீங்க. சரி ராஜா, நாளைக்கு தைரியமா சட்டமன்றம் வருவீங்களா? கண்ணா, ஓலை தயாராகிட்டு இருக்க உங்களுக்கு அது தெரியுமா? நீ வெளியில இருந்தா ஓலை உனக்கு எப்படி? நீ வெளியில இருந்தா ஓலை, நீ உள்ள வந்தா கோலை. எப்படியும் ஓடத்தான் போறீங்க. சட்டமன்றத்தில் உட்காந்து பேசுறதுக்கு வக்கு இருக்காது. நாளைக்கு வாங்க, வி ஆர் வெயிட்டிங். எப்படி ஈகரா, ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் ராஜா. விரைவில் சந்திப்போம். நன்றி. இவனுக்கு சுயமா எழுதிட்டு வந்திருக்கானுங்க. என்னண்ணா டபுள் மீனிங்ல பேசுறியா? இல்ல மேகதாதி இஷ்யூ பத்தி பேசுற? சரி, நான் கேட்கறேன் ஒண்ணு. இந்த 5 வருஷத்துல ஒன்னாலையும் உன் கட்சியாலையும் புடுங்க முடியாதத, நட்டு பார்க்க முடியாதத, நோண்டி பார்க்க முடியாதத, தோண்டி பார்க்க முடியாதத, உருப்படியா ஒன்னுத்தையும் கிழிக்க முடியாத இந்த 5 வருஷத்துல எதுவுமே பண்ண முடியாதது இப்ப நீங்க பண்றீங்க. மக்களுக்காக நிக்கிறீங்க. ஓ, இத்தனை வருஷமா துபாயில போய் நொட்டும் போது அப்போ தெரியல. எப்படி எங்க தண்ணி வரணுமோ அங்க தண்ணி வந்துருக்கணுமா? அதான் டிஎம்கே படுத்துடுச்சா, நீங்களும் போய் படுக்க வேண்டியதானே? தூங்குறது சொன்னேன். இத்தனை வருஷமா எங்க பூ போட போயிட்டீங்களா? ஐ மீன் தோட்டத்துக்கெல்லாம் பூ போட போயிட்டீங்களானே? எங்கனாலையும் பச்சையா பேச முடியும், கொச்சையா பேச முடியும். நீங்க எல்லாம் கொலைக்கிறது பார்க்கும் போது இந்த நாய் மாதிரி கொலைக்கிடுங்க தெரியுமா? வாயில எச்சி கூட நாய் மாதிரி. ஏன்னா பதவி புடிங்கிக்கிட்டு போயிடுச்சு. எதிர்கட்சியா எடுக்கும் போது ஏதாச்சும் இளவெடுத்தது உருப்படியா செய்வேன்னு பார்த்தா நீ என்ன புடுங்கிக்கிட்டு இருக்க, இல்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்க பொய் வழக்கு போடுறாங்களா? இந்த மோகனக்கட்டைங்களுக்கு பொய் வழக்கு வேற போடணுமா? எங்களுக்கு இதுதான் கேடா? இந்த மோகனக்கட்டைங்களை அதான் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தனோட மூஞ்சி பார்த்தாலே கோத்துடணும்னு தோணும். ஆனா நீங்க எல்லாம் கூட்டு கலவாணி. எப்படி டிஎம்கேயோடைய கூட்டு கலவானிங்க. இந்த நியாயஸ்த வேலை மட்டும் இங்க பார்க்காத, தூக்கி அடிச்சிடுவேன் பாத்துக்க. நீங்க எல்லாம் லஞ்சமே வாங்கினது இல்ல, ஊழலே பண்ணது இல்ல. டே 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 டே. நோ, இது ரொம்ப தப்பு.
ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணி கிழிக்கிடுங்கண்டாக்கா அடுத்தவன் என்ன செய்யறான் புடுங்கறான் அதை பத்தி பேசாதீங்க, புரியுதா? உங்களால என்ன செய்ய முடியுமோ, கிழிக்க முடியுமோ, புடுங்க முடியுமோ அதை பத்தி மட்டும் பேசுங்க. அதுக்கு பேர் தான் உண்மையான ப்ரொட்டஸ்ட், புரியுதா? நீ ப்ரொட்டஸ்ட்ன்ற பேர்ல இப்பதான் உன் குப்பை ஜென்சி டிஎம்கே போயிட்டு டெல்லியில செருப்படி வாங்கிட்டு வந்தாங்க. இப்ப நீங்களும் செருப்படி வாங்குறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களோ? என்ன உத்தமா பேச்சு பாயாப்பா, பொய் வழக்கு போடுற மொகட கட்டையா இதுங்கெல்லாம். ஒவ்வொரு வழக்கம் உங்களுக்காகவே சிலையா செதுக்கி வச்சிடுங்க. ஏன்னா நீங்க எல்லாம் பண்ண ஊழல் அப்படி. தேவையில்லாம மேகதாது இஷ்யூ பத்தி பேசும்போது நீங்க இந்த பீ பேச்செல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, புரியுதா? எங்க தண்ணி வேணுமோ அங்க தண்ணி வேணுமா? இப்ப எங்க குத்துனா ரத்தம் வருமோ அங்க வரும், கூடிய சீக்கிரம். திருப்பியும் சொல்லுறேன், எங்கனால பச்சையா கொச்சையா ஒன்ன பேச முடியும். அந்த அளவுக்கு நீங்கெல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ எது பேசுறதா இருந்தாலும் கொஞ்சம் மூளைய கசக்கி பிழிஞ்சி அமுத்தி யோசிச்சு பாருங்க. நான் மூளைய சொன்னேன். ஃபைனல் டபுள் மீனிங். நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சமே வராது. அவர் தான் நிறைய பணம் கேட்பாராமல்ல, அதுல என்னையா தப்பு? அவர் கை காட்டின இடத்துல கேர்ள் பண்ணா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுதாமே. அதோ தண்ணி தான் பேச ஆரம்பிச்சு நாங்களும் திரும்ப பேச என்ன ஆகும்? எங்க அண்ணன் தோழட்டு வீடியோ ஆதாரம்லாம் இருக்கு. பின்னாடி வேற ஸ்கிரீன், இது பழைய காலத்து இந்த பேனர்லாம் கிடையாது. ஸ்கிரீன் ரெடியா இருக்கு, வேணும்னா லைவ் போட்டுடலாம். ஆனா பெண்கள் தாய்மார்கள் இருக்கிறீங்க, அந்த வேலையை நம்ம பார்க்க மாட்டோம். கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து அவருடைய பேர் என்ன? பெரிய கருப்பனா? பெரிய கருப்பன் அவர்களே, கண்ணாடி வீட்டுக்குள் இருந்து கல்லறியாதீர்கள். எல்லாரும் சம்பத்குமார் மாதிரி இருக்க மாட்டாங்க. என் தம்பி மாதிரி சில பேர்லாம் துரு இருக்காங்க. திரும்ப கல்லடித்தாங்க அப்படின்னா உன் கண்ணாடி மொத்தமா, உங்களுடைய கண்ணாடி வீடு மொத்தமாக உடைந்துவிடும். பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நம்ம தலைவர் ஆட்சியில நாம கட்ட 101 அடி மெட்ரோ ரயில் பாலத்தை இவர் போய் ஆய்வு பண்றாரு. அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் இவர் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. இன்னைக்கு இதே மாதிரி நம்ம ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் ஆட்சியில் நம்ம கட்டின எப்படி சிமெண்ட் மூட்டையெல்லாம் தூக்கி நீங்கள் தான் கட்டினீங்களா? மக்கள் வரி பணத்தில் கட்டியிருக்கீங்க, கட்ட தானே செய்யணும். சிஎம்மாக இருந்திருக்காருல்ல உங்கள் அப்பா. அப்புறம் சரி, இப்போது இருக்கிற விஜய் சார் கரண்ட் சிஎம், ஆய்வு பண்ண தான் செய்வார். முன்னாடி ஆட்சியில் என்ன அளவில் குவாலிட்டியில் கட்டியிருக்கீங்கன்னு ஆய்வு பண்ண தான் செய்வார். அப்போ தானே என்னெல்லாம் ஊழல் நடந்திருக்குன்னு தெரிய வரும். அப்புறம் நீங்கள் நடக்கிற கூட்டத்தை டைவர்ட் பண்ணுறதுக்காக செயின்ட் கோபைன் போனாரா? நீங்கள் நடத்துகிற கூட்டம் ஏதோ ஆக்கப்பூர்வமான கூட்டம் மாதிரி பார்த்து படிக்கிறீங்க. உங்கள் அப்பா எழுதி கொடுத்துட்டாரு ஸ்கிரிப்ட், அதை பார்த்து படிக்கிறீங்க. இது என்ன ஒரே பெரிய ஆக்கப்பூர்வமான கூட்டமா? எங்க தண்ணி வருதோ இல்லையோ அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன் அப்படிங்கிற இந்த ஸ்பீச்சை பயங்கரமா ட்ரெண்ட் பண்றீங்க. அப்ப இதுக்கு என்ன சொல்வீங்க? மோடி முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் நீங்கள் சென்று வாழ்த்தினீர்கள். அதேபோல் நீங்கள் முதலமைச்சராக தமிழகத்தில் பதவியேற்ற போது அவரும் வாழ்த்தினார். அவளும் நோக்கினால் அண்ணலும் நோக்கினாள் என்பதை போல அவரும் வந்தார், இவரும் போனார். அதுதானே? அதைத்தான் சொன்னேன். ஆக பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது, அதுவும் கள்ள தொடர்பு இருக்கிறது. விஜய் அவர்கள் பேசும்போது டேஷ் அப்படின்னு சொன்னதை பெரிய ட்ரெண்ட் ஆக்குனாங்க. ஆனா அன்னைக்கு ஓட்டு போட்ட மக்களை தற்குறி, எங்க கிட்ட காசை வாங்கி தின்னுட்டு இப்படி அவனுக்கு போய் ஓட்டு போட்டியே, இதெல்லாம் என்னையுமே கேட்டாங்க. நீ கூட தானே ஓசியில பஸ் போன, ஏன்டி ஓட்டு போடல, உனக்கெல்லாம் என்ன நடக்கும் பாரு, உனக்கும் என்னெல்லாம் நடக்க போகுது பாரு, இப்படிலாம் என்ன பேசினாங்க. சோ அந்த கோபத்துல ஒரு தாவேகா தலைவரா இருக்கும் போது அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் இப்படி பேசுறாங்களேன்னு ஆதங்கத்துல பேசினது, அவ்வளவு தூரம் விமர்சிச்சு பேசக்கூடிய அதே திமுகவினர் இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. என்னப்பா புள்ளைய பெத்தாதான் கண்ணீர் என்ன, இளநீரும் உப்பு கரைக்குது? அது வேற ஒண்ணும் இல்லம்மா, கால நேரத்துல கரையோரமா பொதுமக்கள் உட்காருவாங்கல்ல, இங்க வெட்டினது. டென்ஷன் ஆகாதீங்க, பொறுமையா பார்த்து படிங்க. முதல்ல எதிர்கட்சி மீட்டிங் அட்டென்ட் பண்றீங்க, பொறுமை, எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்ல, பொறுமையா பார்த்து பேசுங்க. ஊரா வீட்டு நெய்ல அவர் வீட்டுக்கு இன்னைக்கு ஸ்வீட் செஞ்சிட்டு இருக்கிறாரு. ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யறத பத்தி நீங்க பேச அருகதே கிடையாது சார். பெரம்பூர்ல ஒரு பிரிட்ஜ் இருக்குங்க, ரொம்ப நாளா அதை நான் நோட்டீஸ் பண்ணல, இப்பதான் நோட்டீஸ் பண்ணேன். அந்த பிரிட்ஜ் பேர் என்ன தெரியுமா? முரசொலி மாறன் பிரிட்ஜ். இதுக்கு பேர் தான் ஊரா வீட்டு நெய்யில ஸ்வீட் செய்யறது. யாருங்க அந்த முரசொலி மாறன்? அவர் ஜஸ்ட்
உங்க வீட்டு மருமக, ஓகேவா, அவர் பேர்ல ஒரு பாலம். ஏன் அவர் விடுதலை போராட்ட வீரரா, இல்லனா அவர் வந்து மக்களுக்காக சேவை செஞ்சவரா? கிடையாது. ஆனா அவர் பேர்ல ஒரு பாலம். இதுக்கு பேர் தான் ஊரா வீட்டு நெய். உங்க உடம்புல ஃபுல்லா ஓடுறது ஊரா வீட்டு நெய் தாங்க. நீங்க, உங்க அப்பா, உங்க தாத்தா எல்லாரும் இந்த தமிழ்நாட்டோட நெய்யை சாப்பிட்டு தாங்க வளர்ந்துருக்கீங்க. உங்க ரத்தம் ஃபுல்லா தமிழ்நாட்டு நெய் தாங்க இருக்கும். எங்க விஜயன் அவ சொல்லாதீங்க, உழைச்சி முன்னேறி பணம் பதவி எல்லாத்தையும் பார்த்தவர். அவர் ஊரா விட்டு நெய்ல ஸ்வீட் செய்ய ஆசையே பட மாட்டாரு. ஏன்னா அவர் ஸ்வீட் உடனே வச்சிருக்காரு. அவருக்கு இல்லாத பணமா சார்? இதை போய் அவருக்கு போய் சொல்றீங்களே, செட் ஆகல சார். சூப்பர் எக்ஸாம்பிள். அந்த பெண்ணை நீங்க செஞ்சீங்களே ஊரா விட்டு நெய்ல, அந்த பெண்ணை செஞ்சீங்க. ஆனா ஆட்சி போன பிறகு அந்த பெண்ணை எங்க வைக்கிறதுன்னு தெரியாம அவஸ்தைப்பட்டு இருந்தீங்களே. ஊரா வீட்டு நெய்ல ஸ்வீட்டை செஞ்சுட்டு ஸ்வீட் பாக்ஸ் இல்லையே சுத்திட்டு இருந்தது அந்த பெண்ணு, அதெல்லாம் மறந்துட்டீங்களா? அப்புறம் நம்ம தலைவர் கொண்டு வந்த சென்னை மெட்ரோ ட்ரெயின்ல போய் டிராவல் பண்ணி ரீல்ஸ் போடுறாரு. என்ன இது எப்ப பார்த்தாலும் நம்மளுது, எங்களுது, எங்க கட்சி, இது எல்லாமே மக்கள்துங்க. எல்லா பணமும் மக்கள்து தான். நான் ஒரு கேட்கிறேன், கடந்த 5 வருஷத்துல இது கூட பண்ணலனா நீங்க என்னதான் சாதிச்சீங்கன்னு சொல்லிப்பீங்க? உங்க வேலை, உங்க கடமை, அது பண்றது உங்க பொறுப்பு. அதை வந்து எடுத்து காட்டாதீங்க. சிப்காட்லாம் நீங்க கட்டிட்டீங்க, அதெல்லாம் ஓகே தான், சரிங்களா? பட்ஜெட் போட்டது எவ்வளோ, செலவானது எவ்வளோன்னு கணக்கெடுத்து பார்த்தா எல்லாம் தலையில துண்டு போட்டு தான் உட்காரணும். சரி சார், நான் 2 எக்ஸாம்பிள் சொல்றேன். அந்த ப்ராஜெக்ட் எப்படி போச்சு நீங்க சொல்லுங்க. சோலார் லைட் இன்ஸ்டலேஷனுக்கு செந்தில் பாலாஜி மேல ஒரு கேஸ் இருக்கு. அது என்ன கேஸ்னா 397 கோடி ஊழல் கேஸ் இருக்கு. ஸோ அது உங்க ப்ராஜெக்ட் தானே. அதே போல பாத்ரூம் டைல்ஸ் ஊழல் ஒன்று இருக்குல்ல, அதுல ஒரு 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ரோடு போட்டேன்னு ரோடே போடாம அவ்வளோ கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு. இந்த தெரிஞ்சு இந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு இவ்வளோ அடிச்சிருக்கீங்களே, தெரியாம அந்த பெரிய பெரிய சிப்காட்டு, அதுக்கப்புறம் வந்து விஜயனை போய் மேல நின்று ஒரு ஓவர் வியூ பார்த்தாரு சொன்னீங்களா, ஃப்ளை ஓவர்ல நின்று, அப்ப அதுல எல்லாம் எவ்வளவு ஊழல் நடந்திருக்கும் சிந்திச்சு பாருங்க மக்களே. இதை டைவர்ட் பண்றதுக்கு, இந்த ஆர்ப்பாட்டத்தை டைவர்ட் பண்ணணுங்கிறதுக்காக காஞ்சிபுரத்துல சிப்காட்டுக்கு ஆய்வுக்கு போறாரு. டைவர்ஷனை பத்தி யாருன்னா நீங்க பேசலாமா? போன ஆட்சியில பண்ண டைவர்ஷன் விடவா? விஜயனை முதல்ல மீட்டிங் ஆரம்பிக்கும் போதோ தேவையே இல்லாம ஒரு பாராட்டு விழா எடுத்தீங்களே இளையராஜா சாருக்கு. மீட்டிங்ல அவரே சொல்றாரு, எனக்கு ஏன் இந்த பாராட்டு விழா, எனக்கே தெரியலையேன்னு அவரே வந்து அதிர்ந்து போனாரு. ஏன்னா அது ஒரு டைவர்ஷன். விஜயோட மீட்டிங்கை பார்க்க கூடாது, இளையராஜா சாரோட பாராட்டு விழாவை பார்க்கணுன்ற ஒரு டைவர்ஷன் நீங்க பண்ணீங்களே, அந்த டைவர்ஷனை விடவா இதெல்லாம்? அவர் ஆய்வு தானே பண்ணாரு. தாய்மொழியிலேயே தகராறாச்சா